ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் புரட்டாசி மாத விரதத்தில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கீங்க, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு தான் வந்திருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி. இது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயிலே வணங்கும் போது அதுக்கு கொஞ்சம் தேவையான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வணக்கணும்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும்பாங்க. அதனால தான் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு. நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புதினா இலை மல்லி இலையும் நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண புதினா மல்லியெல்லாம் நல்லா எண்ணெயிலே சுருங்கி வந்துடும். சுருங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இது கூட நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால தான் இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 400 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தயிர் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதெல்லாம் திரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி நல்லா சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 3 விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் நீக்கிட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.